ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்ச் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின லேட்டஸ்டான நோட்டிஃபிகேஷனை டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே நமக்கு ஜனவரி மாதத்துக்கான இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆக போகுது. என்னென்ன டேட்டில் என்னென்ன தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆக போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் கூடவே மார்கழி மாதத்தில் திருமலையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், இந்த மாதம் நம்ம இதுக்கப்புறமா தரிசனம் போகிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு அனுபவங்களுமே அடுத்த தரிசனம் போகிற எல்லாருக்குமே பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நாளைக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் கீழ்த்திருப்பதியில் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசத்தில் வாங்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 விதமான டோக்கன் கொடுப்பாங்க. ஒன்று எஸ்எஸ்டி டோக்கன், இன்னொன்று ஸ்ரீவாரிமட்டுக்கான நடைபாதை டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் நடந்து போகிற பிளானில் இருக்கீங்கன்னா அந்த டோக்கன் வாங்கிக்கோங்க. இல்லை நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம், இல்லை அலிப்பிரி வழியாக நடந்து போகிறோங்கிற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 2 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில நாள் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறாங்க, சில நாள் ஒரு 2-2:30 மணி மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் காலையில் ஒரு 11-12 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டிங்கன்னா நான் சொன்ன கவுண்டர்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா டோக்கன் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போகலாம். அடுத்த நாளுக்கான டோக்கன் தான் முதல் நாள் கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம டோக்கன் வாங்கினோம் அப்படின்னா நாளைக்கு தான் சாமி பார்க்க முடியும். அதே மாதிரி நாளைக்கு வாங்குறீங்க அப்படின்னா 18ஆம் தேதி தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முதல் நாள் வாங்குகிற டோக்கன் நம்ம அடுத்த நாள் சாமி பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் புதுசாக போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மார்கழி மாதத்தில் திருமலையில் எப்போவுமே சுப்ரபாத சேவா இருக்காது. அதுக்கு பதிலாக திருப்பாவை சேவா இருக்கும். ஸோ சுப்ரபாதம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருந்திருக்கும். நாளைக்கு டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து இந்த மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே திருப்பாவை சேவா தான் உங்களுக்கு இருக்கும். இது ஏகாந்தமாக தான் நடத்துவாங்க. சுப்ரபாத சேவாவுக்கு நம்ம பார்க்கலாம், பட் திருப்பாவை சேவா நம்ம பார்க்க முடியாது. ஏகாந்தமாக நடக்கும். ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய லக்கி டிப்லையும் உங்களுக்கு சுப்ரபாத சேவா மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இருக்காது. ஆன்லைன்லேயும் கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு ஃபெப்ரவரிக்கெல்லாம் ஜனவரியில் பாதிக்கப்புறம் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஃபெப்ரவரி வரைக்குமே ஆன்லைனில் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் ஆஃப்லைனில் நம்ம ஒவ்வொரு நாளும் போகும்போது அடுத்த நாள் நடக்கக்கூடிய லக்கி டிப் சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆனோன்னா அடுத்த நாள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ஆர்ஜிதம் கவுண்டரில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். மார்கழி மாதத்தில் சுப்ரபாத சேவா இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். கல்யாணோற்சவ சேவா இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா ஆஃப்லைன் லக்கி டிப், ஆன்லைன் லக்கி டிப் எதில் செலக்ட் ஆனாலுமே நம்ம 180 நாள் கழிச்சு தான் எகெயின் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணோற்சவ சேவா கிடச்சிது அப்படின்னா அது நமக்கே ஆன்லைனில் புக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டிடிடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலை கோவிலில் டிசம்பர் 16ஆம் தேதி மதியம் 1:23 மணிக்கு தான் தனுர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மார்கழி இன்னைக்கு மதியானம் 1:23க்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனால் டிசம்பர் 17ஆம் தேதி நாளையிலேருந்து சுப்ரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை பாசுரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே மங்களகரமான தனுர் மாசத்தப்போ 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் ஸ்ரீ கோதாதேவி ஒரே பெண் ஆழ்வார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாசுரங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடப்படும். அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சுப்ரபாத சேவா இருந்திருக்கும், நாளையிலேருந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இது எப்படி நடக்கும், ஏகாந்தமாக கோயிலுக்குள்ளே எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்து இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இது டிடிடியோட உள்ளூர் கோயில்களில் இந்த தனுர் மாதத்தில் என்னென்ன சிறப்பான ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கோயிலே சொல்லி அங்கே என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டேட்லேருந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் தினமும் அதிகாலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுப்ரபாதத்துக்கு பதிலாக அங்கேயும் திருப்பாவை பாராயணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பக்தர்களுக்கு தனுர் மாத தரிசனம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு இந்த காலகட்டத்தில் சுப்ரபாத சேவா டிக்கெட்டுகள் வழங்கப்படாது அப்படிங்கிறதையும் டிடிடி சொல்லியிருக்காங்க.
அடுத்தது ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவில் திருச்சானூரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோயிலையுமே வந்து 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் தனுர் மாத தரிசனம் வந்து வழங்கப்படும். முதல் நாளான டிசம்பர் 16ஆம் தேதி தனுர் மாதம் தொடங்குவதால் மாலையில் திட்டமிடப்பட்டிருந்த சகஸ்கர தீபாலங்கார சேவை வந்து ரத்து செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மாத காலப்பகுதியில் தனுர் மாத தரிசனம் மற்றும் இது தினமுமே காலையில் 5:15 6:15 வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் திருப்பதியில் இருக்கிறதுல காலையில் அதாவது அதிகாலை 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் சுப்ரபாதத்துக்கு பதிலாக திருப்பாவை பாராயணம் வந்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து தரிசனத்துக்கு அனுமதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில்லையும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுர் மாதத்துக்கான கைங்கரியங்கள் எல்லாமே செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்பளைகுண்டாவில் இருக்க பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், ஸோ இங்கேயுமே வந்து காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுப்ரபாதம் இருக்காது, அதுக்கு பதிலாக திருப்பாவை பாராயணம் தான் நடக்கும். அதை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்படும். காலையில் 6 மணிலேருந்து பக்தர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துக்கான தரிசனம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோயில்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் தரிசனம் போகிறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் டைமில் இருக்கும், அதுக்கப்புறமும் எப்பவும் போல் தரிசனம் இருக்கும். மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால காலையில் செய்யக்கூடிய பூஜைகளில் ஒரு சில மாற்றங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்னு பார்த்தோன்னா வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து நடந்திருக்கு. இதில் என்னென்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு தரிசனம் போகிறவங்களுக்கு என்னென்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மீட்டிங் வந்து நேற்று தான் நடந்திருக்கு. டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசனங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திங்கட்கிழமை நேற்று வந்து திருமலையில் இருக்கக்கூடிய பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸில் தான் இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பேசின கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரி கடந்த கால அனுபவங்களை மனசில் கொண்டு திருமலையில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனத்தின் போது லக்கி டிப் மூலம் டோக்கன் பெற்ற பக்தர்கள் மட்டுமே டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் சன்னதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்காரு. டோக்கன் இல்லாத பக்தர்கள் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 2 வழியாக நேரடி சர்வதரிசனம் வரலாம் என்பது குறித்து பக்தர்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த பரந்தளவுக்கு விளம்பர பிரச்சாரம் வந்து நடத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. திருப்பதி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், அலிபிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு பகுதிகளில் வானொலி மற்றும் ஒலிபரப்பு, சமூக ஊடகங்கள், SVBC சேனல், பிற ஊடகங்கள் மூலம் பக்தர்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து தெலுங்கு, தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் பரந்த அளவிலான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லப்பட்டிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, டிக்கெட் இல்லாதவங்க தர்ஷனுக்கு வந்துட்டு ஸோ அங்கே சிரமங்களை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைகுண்ட துவார தரிசன நாட்களில் எந்த குறைபாடும் ஏற்படாமல் இருக்க எல்லா துறையுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய மாலை முதல் பக்தர்களுக்கு உணவு மற்றும் பானங்கள் வழங்க ஏற்பாடுகளை செய்யுமாறும் அன்னப்பிரசாதத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பக்தர்களின் நெரிசலுக்கு ஏற்ப சேவைகளை வழங்க தேவையான எண்ணிக்கையிலான ஸ்ரீவாரி சேவக்குழு அதாவது வாலண்டியர்ஸ் வந்து கிடைக்குமாறு அவர் வந்து அறிவுறுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக பக்தர்கள்கிட்ட எந்த குழப்பமும் ஏற்படாதவாறு திருப்பதி தேவஸ்தானம் எடுக்கும் முடிவுகளை விளம்பரம் வந்து படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவத்தை போலவே சிறப்பு கட்டளை கட்டுப்பாட்டு அறையை அமைத்து பாதுகாப்பு கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அப்பப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக வந்து பதிலளித்து அதுக்காக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திருமலைக்கு வந்து டிக்கெட் இல்லாதவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. ஆனால் வந்து கோவிலுக்குள்ளே தரிசனம் போகிறதுக்கு முதல் 3 நாட்களுக்கு கண்டிப்பாக நமக்கு டிக்கெட் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம போக முடியாது. 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தாராளமாக நேரடி சர்வதர்ஷனத்தில் போயிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம மார்ச் மாதத்துக்கு என்னென்னைக்கு என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். வர 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க.
18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஜனவரி மாதம் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருப்பீங்க. நாங்கள் எகெயின் வந்து மற்ற லக்கி டிப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அந்த லக்கி டிப்புக்கும் இப்போ நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெகுலர் லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் 180 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் எப்பயும் போல் தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய புக்கிங்கில் நமக்கு வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் வருது. இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 3 டிக்கெட்ஸ் வந்து இந்த டைம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மார்ச் மாதத்தில் நமக்கு தெப்போற்சவ விழாவும் இருக்குது. அதே போல் மார்ச் மாதத்தில் வசந்தோற்சவ சேவாவும் இருக்குது. ஸோ அதனால இந்த முறை ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் நமக்கு ஆனுவல் சேவா 2 சேவா வரும். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் வந்து தெப்போற்சவ சேவாவுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வசந்தோற்சவம் புக் பண்ணலாம். இல்லை ரெகுலராக இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணும், நீங்கள் அந்த சேவா நடக்கக்கூடிய டேஸில் போனீங்கன்னா ஆனுவல் சேவா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எதை புக் பண்ணாலுமே நம்ம திரும்ப புக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு டைம் கேப் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு எப்பயும் போல் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா. ஸோ இதுவும் வந்து ஓப்பன் ஆகும். அது கூட சேர்த்து நமக்கு 1/3/2026க்கான தெப்போற்சவ சேவா. ஸோ அந்த சேவாவுக்கான டிக்கெட் வந்து அதே காலையில் 10 மணிக்கு 22ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஆனுவல் வசந்தோற்சவ சேவா வந்து 30/3/2026. ஸோ அன்றைக்கி தான் நடக்குது. அதோட டிக்கெட் புக்கிங்கும் காலையில் ஓப்பன் ஆகிற இந்த டிக்கெட் கூடவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதனால் ஆனுவல் சேவா 2 ஓப்பன் ஆகுது. அது கூட வந்து ஆர்ஜித சேவாவும் இருக்கும். ஸோ என்ன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதே நாள் மத்தியானம், அதாவது 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. இது வந்து ஒரு 300 ரூபா டிக்கெட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட்டு தான். மேக்ஸிமம் நம்ம எத்தனை பேர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த டிக்கெட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்டுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து இருக்குது. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு மார்ச் மாதத்துக்கான 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதிக்கான மார்ச் மாதத்தோட அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட புக்கிங். அடுத்தது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட ஜனவரி மாதத்துக்கான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு கூட டிக்கெட் வாங்கி தர்ஷன் பார்க்கலாம். ஃப்ரீ தர்ஷன் எல்லாமே இருக்குது. இல்லை எனக்கு டைம் இருக்காது, நான் போய் சாமி பார்த்துட்டு திருமலை போகணும் அப்படின்ற பிளான் இருக்கிறவங்க ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ரஷ் இருக்காது, நம்ம பொறுமையாகவே பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ஜனவரி மாதத்துக்கான டிடிடிக்கான லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் ஜனவரி மாதத்தோடது 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே காலையில் 10 மணிக்கு வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஜனவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஜனவரி மாதத்தில் நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. காரணம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனத்தப்போ இந்த 10 நாட்களுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் வந்து இருக்காது, ஹோமம் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே டிடிடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர்லேயும் ஓப்பன் ஆகலை. ஜனவரி 8ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் பொங்கல் டைமில் போகிறீங்க, உங்ககிட்ட எந்த 300 ரூபா டிக்கெட்டும் இல்லை, அங்கே போயிட்டு நமக்கு ரஷ் இருந்தால் என்ன பண்ணுறது, தரிசனத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு நம்ம 800 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபா ஹோமத்துக்கும் 300 ரூபா டிக்கெட்டுக்கும். ஸோ 2 பேர்த்துக்கு சேர்த்து கப்பல் டிக்கெட்டாக தான் புக் பண்ணணும் 1600 ரூபாய்க்கு. ஃபேமிலியாக போகிறவங்க எனக்கு ஜனவரியில் 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். ஹோமம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி நடக்கும், இதை எப்படி புக் பண்ணுறதுன்ற வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் மார்ச் மாதத்துக்கான புக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். கடைசியாக இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனத்தில் 31 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுமார் 15 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 70,251 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் மாதத்துக்கு டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரிக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனல் ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
வைகுண்ட துவார தரிசனத்தப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் லக்கி டிப் கிடைக்கல, 300 ரூபா டிக்கெட்டும் கிடைக்கலன்னா 2ஆம் தேதியிலேருந்து நேரடி சர்வ தரிசனம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கூட நீங்கள் நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டைம் பக்தர்களுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க தரிசனம் பார்க்குறதுக்கு, பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.